ஹலோ மக்களே, இன்றைக்கி சோப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோகோனட் சோப்ஸ் பண்ண போகிறேன். சோப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. நீங்கள் காகல்ஸ் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், க்ளவுஸ் போட்டுக்கணும், அண்ட் டேபிள் ரன்னர் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி அந்த கெமிக்கல் எந்த சர்ஃபேஸில் பட்டாலும் அந்த சர்ஃபேஸ் வந்து பர்ன் ஆகிடும். ஸோ நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. நீங்கள் soapqueenstv.com அதில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் பார்த்துக்கலாம். அவங்க ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. முதல்ல என்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ லை அண்ட் எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறதும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்க லை கால்குலேட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயில் மட்டும் வச்சு சோப்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் தேவையான லை எடுத்துகிட்டு அதை வந்து டிஸ்டில் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு வாட்டர் பாத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் லை போட்ட உடனே அதை டிசால்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. இல்லைன்னா வந்து அது அப்படியே கட்டி கட்டியாக வந்து கீழே செட்டில் ஆகிடும். அதுக்கு விடாமல் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த லை சொல்யூஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இது உங்களோட ஸ்கின்லேயோ கண்லேயோ பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பர்ன்ஸ் ஆகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காகல்ஸ் அண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு மட்டும்தான் இது பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்னோடய பாடி அண்ட் வாட்டர் பாத்துக்கு வச்சுக்கணுன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆல்சோ என்னோடய க்ளவுஸ் வந்து நான் துவைச்சி போட்டிருந்ததுனால என்னால் போட முடியல. பட் நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுட்டு தான் நீங்கள் இந்த வேலை பார்க்கணும். நான் காகல்ஸ் போட்டுட்டு தான் லை சொல்யூஷன் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். காகல்ஸ் இல்லைன்னா நான் சோப் பண்ணவே மாட்டேன். இந்த லை சொல்யூஷன் வந்து டிஸ்டில்டு வாட்டர் வச்சு பண்ணுறோம். நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்சோ ஃபியூம்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் மாஸ்க்கும் போட்டுட்டு தான் வந்து லை சொல்யூஷன் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபுல்லாக லை டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லை ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. ஆமாம், ஃப்ளேக்ஸ் அண்ட் பெல்லட்ஸாகவும் கிடைக்குது, பவுடராகவும் கிடைக்குது. ஸோ என்ன நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது நல்லா இந்த அளவுக்கு கிளியர் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இதோட டெம்ப்ரேச்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ரேச்சர் தான் முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர் சோப் மேக்கிங்கில். டெம்ப்ரேச்சர் வந்து ஆயில்ஸ்க்கும் லை சொல்யூஷனுக்கும் ஒரு 11 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டூல் சோப் மேக்கிங் தேவைப்படுங்கிறது சொல்லிடுறேன். முதல்ல ப்ரொடெக்டிவ் கியரில் வந்து உங்களுக்கு காகல்ஸ், மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் தேவைப்படும். இது போக மெயின் சோப் மேக்கிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்கேல் ஒரு வெயிங் மெஷின், அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டர், அதுக்கப்புறம் 2 வெசல், எனி வெசல் லைக் ஹீட் ரெசிஸ்டன்ட் வெசல். ஒன்று வந்து ஆயில்ஸ்க்கு, ஒன்று வந்து லை சொல்யூஷனுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் தெர்மோமீட்டர் இல்லைன்னா ஒரு ஐஆர் தெர்மோமீட்டர். ஐஆர் தெர்மோமீட்டர் ப்ரிஃபரபிள். பிகாஸ் நீங்கள் லை சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு, ஸ்டிக் தெர்மோமீட்டர் வந்து லை சொல்யூஷனில் டிப் பண்ணி தென் வைப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐஆர் தெர்மோமீட்டர் போய்க்கலாம். இப்போது லை சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. அது வந்து இப்போ கூல் ஆகிற வரைக்கும் நம்ம ஆயில்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். யூஸ்வலாக 3 to 6 ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து ஃப்ரெஷ் கோகோனட் சோப், 100% கோகோனட் ஆயில் சோப் அப்படிங்கிறதுனால நான் வந்து கோகோனட் ஆயில் மட்டும்தான் அதில் காமிக்க போகிறேன். ஸோ ஆயில்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு க்ளவுஸ் ஆர் மாஸ்க் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த வெசல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 கிலோ சோப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் அதை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் அதுவும் கூல் டவுன் ஆனப்புறம் தான் வந்து லையும் ஆயில்ஸும் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரே ஆயில், இது கூட வேறு எந்த ஆயிலும் மிக்ஸ் பண்ணாததுனால நான் ஹீட் பண்ணலை. பட் ஸ்டில் நம்ம வந்து டெம்ப்ரேச்சர் என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 11 டிகிரிஸ் தான். அதனால் நான் லை சொல்யூஷன் எடுத்து ஆயிலில் ஊற்றுறேன்.
பாருங்கள், உடனே சூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ஒபேக் ஒயிட் கலர் லேயர் தெரியுதுங்களா? ஸோ அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆயில் லேயரும் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் ஆயிலும் லையும் எண்டாயிரம் மிக்ஸ் ஆகலை. ஸோ இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு பிளெண்டர் தேவைப்படுது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு நல்லா ஒரு 50 to 60 டைம்ஸ் நீங்கள் நல்லா கலந்துட்டு அப்புறமா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இதே வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதோட என் பிளெண்டிங் ப்ராசஸ் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தனியாக ஆயில் மேலே மிதக்கல. அண்ட் எல்லா ஆயிலுமே வந்து லை கூட மிக்ஸ் ஆகி எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதனால் இதோட பிளெண்டிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு நான் இதை வந்து இப்போது மோல்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து ஊற்ற போகிறேன். இந்த 3 மோல்டு தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பாலோ இல்லை ட்ராபிக்கான அந்த ஜூஸ்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி கார்டன் இல்லைனா வந்து பிளாஸ்டிக் டப்பா, வுட்டில் இருக்க டப்பா, அதுக்கப்புறம் ஈவன் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இது எல்லாமே நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வச்சு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சோப்பை வந்து போர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சோப்ஸ் வந்து மோல்டில் வந்து ஊற்றி முடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்பில்ஸ் எல்லாம் ஆகியிருக்குங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் கொட்டியிருக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் டச் பண்ணாதீங்க. அதுவே வந்து ட்ரை ஆகி சோப் ஃப்ளேக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை தொடாதீங்க, ஏன்னா இதில் வந்து கெமிக்கல் வந்து அப்படியே வந்து ராவாக இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின் வந்து இட்ச் ஆகலாம், இல்லை பர்ன் கூட ஆகலாம். ஸோ வந்து ஸ்பில்ஸ் வந்து டச் பண்ணாதீங்க. நான் நடுவில் வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் கழித்து செக் பண்ணுறப்போ என்னோடய சோப் வந்து ஜெல் ஃபேஸ் போயிடுச்சு. ஜெல் ஃபேஸ் வந்து யூஸ்வலாக எப்போ ஆகும்னா, ரொம்ப ஹியூமிட் டெம்பரேச்சர் இல்லை உள்ளே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது சோப் இன்னும் அப்படிங்கிறப்போ ஜெல் ஃபேஸ் ஆகும். இது வந்து வாண்டடாக சில சோப் மேக்கர்ஸ் வந்து ஜெல் ஃபேஸ் கொண்டு போவாங்க. ஏன்னா பிங்க், ரெட் அந்த மாதிரி கலர்ஸில் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக சென்டர் மட்டும் ரொம்ப ப்ரைட்டாக வரும். அண்ட் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஒப்பேக்காக வரும். இது ரொம்ப அழகாக இருக்கும் ஜெல் ஃபேஸ். பட் கோகோனட் சோப் வந்து ஒயிட்டுங்கிறதுனால இதில் அவ்வளோவா தெரியாது. நான் உங்களுக்கு ஆக்சுவலி லைட் செட்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணி ஏற்றி இதை காட்ட ட்ரை பண்ணேன். பட் உங்களுக்கு இது அவ்வளோ கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெம்ப்ரேச்சர் ஹை ஆகிறப்போ தான் வந்து இந்த மாதிரி யூஸ்வலாக ஆகும். ஸோ இப்போ இதோட டெம்ப்ரேச்சர் என்னென்னு பார்க்கலாம். 99 ஃபாரன்ஹீட் காட்டுது. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நம்ம வந்து லயன் ஆயில் மிக்ஸ் பண்ணப்போ 91 ஃபாரன்ஹீட்டில் இருந்துச்சு. அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்னால் இப்போ வந்து 99 ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ரேச்சருக்கு வந்து ஜெல் ஃபேஸ் வந்து போயிருக்கு. எட்ஜஸ் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாகவும் சென்டர் வந்து ஒப்பேக்காகவும் இருக்கும். உங்களுக்கு நேச்சுரலாக ஜெல் ஃபேஸ் வேணும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சோப்பை ஜெல் ஃபேஸ் வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த மோல்டை வந்து ஒரு உடன் போர்டு வச்சு மூடிடலாம். இல்லைனா ஏதாவது ஒரு கவர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டவல்ஸ் எல்லாம் வச்சு சுற்றி வச்சுட்டிங்கன்னா சோப் வந்து ரொம்ப ஹாட் ஆயிரும். அதில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால் வர ஹீட் வந்து வெளியில் போகாமல் அப்படியே அதிலே ட்ராப் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு ஜெல் ஃபேஸ்னால் ஒரு கலர் பாப் கிடைக்கும். மியூட்டட் கலர்ஸாக இல்லாமல் நல்ல அழகான பேஸ்டல் ஷேட்ஸ், அதுக்கப்புறம் நல்ல பாப் ஆஃப் கலரோட வந்து உங்களோட சோப் வரும். இந்த சோப் வந்து வெள்ளை கலராக இருக்கிறதுனால இதில் வந்து அவ்வளோவா எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. மேபி சோப்ஸ் வந்து வெளியில் எடுத்த அப்புறமா எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் மேடர் ரூட்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ரெட் கலர் சோப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜெல் ஃபேஸ் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ப்ரைட் பிங்கிஷ் ஹாட் ரெட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஜெல் ஃபேஸ் கொண்டு போகலை அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக அந்த சோப்போட கலர் வந்து என்னவாக இருக்கும்னா ஒரு மியூட்டட் டெரக்கோட்டா கலர் மாதிரி இருக்கும். ஒரு டல் டெரக்கோட்டா கலரில் இருக்கும் நீங்கள் மேடர் ரூட் யூஸ் பண்ணுறப்போ. நான் என்னோடய சோப்ஸ் அன்மோல்ட் பண்ணிட்டேங்க. நான் என்னோடய ரெக்டாங்கிள் சோப்ஸ் மட்டும் கொஞ்சம் மினி வெர்ஷனாக வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ வந்து சோப் கட்டிங் ப்ராசஸ் பார்க்கலாம். நீங்கள் அன்மோல்ட் பண்ணி ஒரு 1 or 2 days விட்டுட்டு கட் பண்ண முடியாது, சோப் ரொம்ப ஹார்டாயிடும். ஸோ ஒரு அன்மோல்ட் பண்ணி ஒரு 12 hours வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 12 hours அதிகம் தான்.
அண்ட் அதில் கொஞ்சம் ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சோப்ஸ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு 4 to 8 வீக்ஸ் வந்து க்யூரிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் மன்சூர் அலி கான். ஓகே, இந்த சோப் ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து கெமிக்கல் அப்படி ராவாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட மூக்குலேயோ கண்லேயோ வாய்க்குள்ளேயோ போகாமல் பார்த்துக்கோங்க. இது அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்ச நாள் வச்சு ஹேண்ட் வாஷ்க்கு மேபி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ப்ளீஸ் அதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து இச்சிங் தான் காஸ் பண்ணும். ஸோ யா